well, அது வந்து ஐ லவ் யூங்க. இங்க பாருங்க, நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிக்கணும், சூப்பர் டூப்பர் சிங்கர் டைட்டில் ஜெயிக்கணும்னு எனக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ இப்ப எனக்கு லவ் பண்ணதுக்கு எல்லாம் டைம் இல்ல. ஓகே, எங்க இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன லவ் பண்ணுவீங்களா? பார்க்கலாம். பார்க்கலாம்னு சொல்லாதீங்க. பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கரெக்டா சொல்லுங்க. இன்னைக்கு மே 6 இருக்கட்டும். நீங்க என்ன உண்மையிலே லவ் பண்றீங்கன்னா 2 வருஷத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் இதே டேட்ல நீங்க என்ன வந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு என் மேல லவ் இருந்ததுன்னா நான் அப்போ உங்களுக்கு பதில் சொல்றேன். இதுக்கடையில இந்த 2 இயர்ஸ்ல நீங்க என்ன பார்க்க கூடாது, பேசக்கூடாது, SMS லெட்டர்ஸ் இது எதுவுமே அனுப்பக்கூடாது. ஏங்க காதல் ஏங்க இவ்வளவு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றீங்க? அதெல்லாம் அப்படிதான். 2 வருஷம் கழிச்சு வாங்க பாக்கலாம். அது ஏங்க இந்த 2 வருஷம்? இந்த 2 வருஷத்துல நீங்க என்ன மாதிரி 1000 பொண்ணுங்களை பார்க்கலாம். அதுல உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலாம், இல்ல அவங்களுக்கு யாருக்காவது உங்களை பிடிக்கலாம், இல்ல நீங்க என்ன மறந்து வேற யாராவது கூட லவ் பண்ணலாம். யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாதுங்க. ஆனா 2 வருஷம் இல்ல 2.5 வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேங்க. ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏங்க நீங்க சொன்ன எல்லா கண்டிஷனும் எனக்கு ஓகே தாங்க. ஆனா என்னால டெய்லி உங்களை பார்க்காமலாம் இருக்க முடியாதுங்க. அதுக்கு மட்டும் பெர்மிஷன் தாங்க. எங்கேயாவது ஒரு ஓரமா நின்னு டெய்லி உங்களை ஒரு வாட்டியாச்சும் பாத்துறேங்க. உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸுங்க. தேங்க்ஸ்ங்க. ஓகே, அவ்வளவுதானா? கிளம்பட்டுமா? இல்ல, ஃபைனலா ஒரே ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த 2 வருஷத்துல என்ன மாதிரி நீங்க ஒரு 1000 பேரை பார்க்கலாம். அதுல யாரையாவது உங்களுக்கு பிடிக்கலாம், இல்ல அவங்கள யாருக்காவது உங்களுக்கு பிடிக்கலாம். எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் எனக்கே கொடுங்க. தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறிதான் ஆகணும் குமாரே. தேங்காய் வேணுமா வேணாமா? வேணும். நீயா வேலை செய்யணும் குமாரே. தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறிதான் ஆகணும் குமாரே. தேங்காய் வேணுமா வேணாமா? வேணும். நீயா வேலை செய்யணும் குமாரே. அந்த சென்ட்ரா ப்ளூ நோட்ல அந்த பிளாக் டூ தான் மாமா என்னோட ஆளு. சூப்பர் ஃபிகரா மச்சான். நானே பல கண்டிஷன்ஸ்ல பாத்துன்னு இருக்கேன். தயவு செஞ்சு உள்ள பூந்து கலாச்சிடாதீங்க. டேய் இவ்வளவு குள்ளமா இருக்காளே, கிஸ் அடினா கூட ஸ்டூல் போட்டு அடின்னு போலக்குது. சும்மாரியா குலத்தை மாமா பாக்குறேன். அவ்வளவு நல்ல உள்ளத்தை மட்டும் பாரு. டேய் பண்ணிட்டடா. ஐயோ அப்பா. நாரதா, இவர்கள் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்று நீ சொல்லவே இல்லையே. 4 பேரை காட்டிய உடனே புரிந்து கொள்ள வேண்டாமா? இதற்கெல்லாம் பிளாஷ்பேக்கா போட்டுக் கொண்டிருக்க முடியும். பாருங்கள்.